எமக்கல்லாஹ் சொல்கிறான், எல்லாவற்றையும் கற்றுத்தந்து விட்டு சொல்கிறான், இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறான். நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்பதில் இரண்டாம் கருத்து கிடையாது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சுஜூது செய்கிறோம் என்பதில் இரண்டாம் கருத்து கிடையாது. எங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஈமான் இருக்கிறது என்பதில் இரண்டாம் கருத்து கிடையாது. ஆனால் சகோதரர்களே, உண்மையில் இஸ்லாத்தில் பூரணமாக நாங்கள் நுழைந்திருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, சூரத்துல் பக்கராவிலே 207வது வசனம். அந்த வசனம் சொல்கிற அந்த அனுபவத்தை ஒரு முஃமின் பெறாமல் மௌத்தாக கூடாது. அவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். அந்த அனுபவம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை பலமாக நாங்கள் நியத்து வைத்து முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஒமினன் நாசி மையஸ்ரீ நஃப்ஸஹு இப்திகா மர்பாத்தில்லாஹ். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், எல்லோரும் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காய் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தன்னையே விற்று கொண்டவர்கள், தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் அளவில்லாத அன்போடு இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் ஒரு சஹாபியுடைய விடயத்தில் இறக்கப்படுகிறது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் போறதுக்கு தயாராகிறாங்க. மக்கத்து குறைஷிகள் பிடிச்சிட்டாங்க, நீங்க போக முடியாது, இந்த பூமிதான் உங்களை வசதி படைத்த மனிதராக மாற்றியது, நாங்கள் வியாபாரம் செய்துதான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீர்கள், உசும்ப இயலாதென்று பிடிச்சு கொள்றாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் தந்தால் ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்கிறாங்க. ஆம் என்று சொல்றாங்க. உடனே சொல்கிறார், இந்த இடத்தில் என்னுடைய ஒட்டகம் இருக்கிறது, இன்னாருடைய பொறுப்பில் என்னுடைய ஆடி இருக்கிறது, இந்த இடத்தில் என்னுடைய பணம் புதைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுங்கள், எடுத்து விடுங்கள், என்னை அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் சேருவதற்கு விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காய் தன்னையே அர்ப்பணித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.